போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி பிக்மெண்டேஷன், அதாவது பிம்பிள்ஸ் வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு டார்க் ஸ்பாட். அது வந்துட்டு நீங்க நார்மலாவே ஒரு நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன்லயே அது சரியாகும். அப்படி இல்லையா, சாதாரணமான இந்த கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி அதெல்லாம் போட்டீங்கனாலே நீங்க சரியாயிடும். அதுக்கு நீங்க ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம்ஸ்க்கு போகணும்னு அவசியம் இல்லை. நார்மலாவே சரியாகும். ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம் வந்துட்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஒரு சிலருக்கு வரும் இல்லையா, அவங்களுக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் அலர்ஜி வந்த இடம் ஃபுல்லாவே வந்து பிளாக் ஆகுறது அந்த மாதிரிலாம் ஆகும். அப்ப அந்த இடத்துல மட்டும் போடுறதுக்காக கிரீம்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் அதை நம்ம அது போட்டா அது சரியாகும். நம்ம என்ன நினைப்போம்னா, நார்மலா வர ஃபேஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்குமே அதை நம்ம போடுவோம். அதெல்லாம் வந்து நம்ம போடக்கூடாது. ஆக்சுவலா கிரீம் போட்டா நீங்க ஃபேர் ஆயிடுவீங்க, ஒயிட் ஆயிடுவீங்க, ஒயிட்னிங், ஒயிட் அப்படின்னு ஒரு நேம் வருதுன்னா அப்படி ஒன்னே கிடையவே கிடையாது. அப்படி அது வந்து ஒயிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்ன ஆகும்னா, எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஒயிட் ஆனீங்களோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க வந்துட்டு பேக் டு த ஃபார்ம் ரொம்ப டார்க் ஆயிடுவீங்க. ரொம்ப ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ண ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆக்சுவலா ஸ்கின் வந்து பிரைட் ஆகுறது வந்துட்டு ஸ்லோ ப்ராசஸ். ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணி ஸ்கின்னை வந்து பிக்மெண்டேஷன் தான் அதை சரி பண்ணி 1 இயர் கூட ஆகும். ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ். அப்படி ஒரு 20 ரூபா கிரீம் எல்லாம் உங்களுக்கு ஆயிடாது.